ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன். தளபதி விஜய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அந்த கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு இருந்தாலும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கூட கேப்டன் விஜயகாந்த் நடிக்க போகிறாரு. இது எப்படி சாத்தியாவது இறந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏஐ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த உருவம் கொடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களை கொண்டு வந்து இந்த படத்தை நடிக்க போகிறாங்களாமா. இது மற்ற யாராவது சொல்லியிருந்தா கூட வந்து சும்மா அடிச்சு விட்றாங்கப்பா, சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் அவரோட மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக கொடுத்த இன்டர்வியூ, கரெக்டாக யூடியூப் சேனல் வந்து ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கோட் படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் வந்து சந்திச்சாங்களாமா. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏஐ மூலியமாக இந்த படத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்களாமா. அதுவும் இல்லாமல் தளபதி விஜய்க்குமே ஏஐ மூலிமா எப்படியாவது விஜயகாந்த் சார் இந்த படத்தில் நடிக்க வச்சிடணும், ஏஐ மூலிமா ஒரு உருவத்தை எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வந்துன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்காராமா. அதையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் நினச்சினா கண்டிப்பாக வேறு லெவல் மொமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ சொல்லும்போதே புள்ள இருக்குது. ஏன்னா வந்து நான் விஜய் சார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து அவரோட படங்களில் நான் தேட்டரில் பார்த்ததே கிடையாது. சன் டிவி, கேடிவி அந்த மாதிரி டிவியில் படம் தான் பார்த்துருக்கேன். அவரோட படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்குறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைச்சது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கோட் படத்தில் நினச்சா கண்டிப்பாக நம்ம தேட்டரில் விஜயகாந்த் சாரை திரும்பவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அண்ட் தளபதி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தேட்டரில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரை தீப்பிடிக்கிற மூமெண்ட் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான மூமெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வெளியே மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேற லெவல் மூமெண்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் இந்த கோட் படத்துக்கு வெயிட் பண்ணுறது சொல்லி மறக்காம கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு பண்ணுற மிகப்பெரிய நன்றி கடனாக கண்டிப்பாக இது இருக்கும். இது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, எத்தனை பேர் கோட் படத்துக்கு வெயிட் பண்ணுறது சொல்லி மறக்காம கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட படம் சொல்லி மறக்காம கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் என்ன மாதிரி இது வரைக்கும் அவரோட படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தது இல்லைனாலும் அதை நீங்கள் மறக்காம கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.